விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு, யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறாங்க, எந்த பிளேயர் அந்த அந்த பிளேயரை பற்றி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ வந்து சௌந்தர்யா ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு நான் முத்து பற்றி சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, முத்து வந்து தன்னோட தப்பை வந்து குறைவாக காட்டி அடுத்தவங்களோட தப்பை பெருசாக்கி காட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது அது பூதாகாரமாக பெருசாக்குறாரு, தன்னோட தப்பு இருந்ததுன்னு அதை அப்படியே சின்னதாக்கி அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விஜய் சேதுபதி ஃபேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணிலேயே ஒரு நக்கல் தெரியும். அவர் அப்படியே நக்கலாக அதை கேட்டிருப்பாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவர் கேட்ட கொஸ்டினுக்கு தானே சௌந்தர்யா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படிங்க கேஷுவலாக மூவ் ஆன் பண்ணியிருப்பாரு. அடுத்ததாக பவித்ரா இருந்துச்சிருப்பாங்க. பவித்ரா வந்து கொஞ்ச நாள் தான் பிரேக் விட்டுருந்தாங்க முத்து பேர் சொல்கிறத. பட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முத்துவோட ஸ்ட்ராட்டஜி தான் சார் சொல்கிறேன். பட் அவங்க ரொம்ப நெகட்டிவாக சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு இப்போ இதுதான் நான் இப்படி தான் விளையாடுவேன்னு சொல்லி விளையாடுறாரு சார், அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அப்போது சௌந்தர்யா சொல்கிற மாதிரி அவர் மறைச்சு விளையாடலை, அவருக்கு தெரிஞ்சுதான் விளையாடுறாருன்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ சௌந்தர்யாவுக்கு சரியான ரிப்ளை இது. ஏன்னா அவங்க வந்துட்டு என்னென்னா மறைச்சு தன்னோட தப்பை மறைச்சு அடுத்தவங்க தப்பை மட்டும் பெருசாக்கி காட்டுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பவித்ராவே ஆப்போசிட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்கிறார் சார், தப்பு பண்ணாலும் ஒத்துக்கிட்டு இதான் நான் அப்படின்னு சொல்கிறாருங்கிற மாதிரி பவித்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சௌந்தர்யாவை காமிச்சு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஒத்துக்கிட்டு தான் விளையாடுறாரு, சௌந்தர்யா சொல்கிற மாதிரி மறைச்சு விளையாடலை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ நல்ல ஒரு ரிப்ளை தேவை. எனக்கு தெரிஞ்சது அப்படியே முத்துக்குமரனாவே கண்டினியூ ஆகும்னு நினச்சேன். பட் அசீம் சீசன் மாதிரி இல்லாமல் எல்லாருமே பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் ப்ளஸ் ரஞ்சித் சாரும் மட்டும்தான் முத்து பற்றி சொன்னாங்க. மற்றவங்க எல்லோரும் வேறு பீப்புள் பற்றி தான் சொன்னாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒன் சைடடாக போகல அந்த ஷோ. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.